உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. ஆமேன், ஆமேன். இதில் நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தால் 4 வார்த்தைகளை இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ண நான் விரும்புகிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் 1 வசனத்தில் முதலாவது நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது நீங்கள் பிழைத்து, 2வது பெருகி, 3வது பிரவேசித்து, 4வது சுதந்தரிக்கும்படி. 4 வார்த்தைகள்: பிழைத்து, பெருகி, பிரவேசித்து, சுதந்தரிக்கும்படி. இந்த வசனம் சொல்லுகிறது சாவதானமாக இருப்பீர்களாக. அப்படின்னா கவனமாக இருப்பீங்களா அப்படின்னு அர்த்தம். கவனமாக இருங்க, பி கேர்ஃபுல், இதில் ரொம்ப சின்சியராக இருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ கர்த்தர் நமக்கு இந்த 2025வது வருஷத்தின் முதல் நாள்லேருந்து இது வரைக்கும் நம்மளை நடத்திட்டாரு. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் கானான் தேசம். அந்த தேசத்திற்கு அவர்கள் நடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? வனாந்தரம் இருந்தது, செங்கடல் இருந்தது, பெரிய பெரிய ராஜாக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது, அநேக ஆபத்துகள், ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க நடந்து கொண்டு வராங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எல்லாவற்றையும் நீங்க கடந்துட்டீங்க, கடந்து வந்து ஒரு பாயிண்ட்ல நிற்கிறீங்க. என்னன்னா, நான் உங்களுக்கு சுதந்தரிக்கும்படி கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் கண்கள் காண நீங்கள் உள்ளே நுழைந்து பிரவேசித்து அதை சுதந்தரித்து அதில் நீங்கள் சமாதானமாக ஜீவனம் பண்ண போறீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போது கர்த்தர் இந்த ஒருவேளை இந்த 2025ஆம் வருஷத்தில் உங்களுக்கு வனாந்தரமான பாதை வழியாக உங்களை நடத்தி இருக்கலாம், கண்ணீர்களின் பாதை வழியாக உங்களை நடத்தி இருக்கலாம். ஒருவேளை பெரிய பெரிய சேலஞ்சஸை நீங்கள் இந்த வருஷத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சக்திக்கு மீறினது போல், என்னால் தாங்க முடியாத பாரத்தை நான் இந்த வருஷத்தில் நான் சுமந்துட்டேன், இந்த காரியம், இந்த ஆபத்து என் குடும்பத்துக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சந்திக்க நேர்ந்தது. இந்த வருஷத்தின் பாதி நாட்களை நான் கண்ணீரில் தான் நான் கழிச்சிருக்கிறேன். இந்த வருஷத்தின் பாதி நாட்கள் எனக்கு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் தான் கொடுத்தது. ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், எப்படி கானானை இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர்களை வனாந்திர பாதை வழியாக நடத்தினது உண்மைதான், அவர்களை பலவிதமான ட்ராஜடிஸ், சேலஞ்சஸ்க்கு நடுவில் கொண்டு வந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானானை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல அவர்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிக்க கிருபை கொடுத்தாரோ, அதே போல உங்களை வருகிற வருஷத்துல நீங்கள் அந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்து அந்த வருஷத்தின் நன்மைகளில் பெருகி ஆசீர்வாதத்தில் பெருகி அதை சுதந்திரிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரப்போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான காலமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த காரியம்லாம் இந்த வருஷத்தில் நடந்துடும், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடந்துடும், கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் உண்டாயிரும், எனக்கு இந்த வேலையில் ஒரு உயர்வு வந்துடும், இந்த காரியங்கள்லாம் நான் சுதந்திரிச்சிருவேன்னு நிறைய காரியங்களை எதிர்பார்த்து இந்த 2025க்குள்ளே வந்தோம். ஆனால் இந்த 2025 நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் பல காரியங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது. அப்படியே ஆப்போசிட்டாக என்ன நன்மை எதிர்பார்த்து ஓடிட்டு இருந்தோமோ அதற்கு அப்படியே மாறுதலான காரியங்கள், என்ன ஆசீர்வாதம் வேணும்னு ஓடிட்டு இருந்தோமோ திடீரென்று ஒரு இழப்பு, திடீர்னு பொருளாதாரத்தில் இழப்பு, சரீர பலவீனத்தில் ஒரு காரியம், இப்படி அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இந்த 2025 தடைப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக ஒரு வாசலை திறக்கிறேன். இந்த வரப்போகிற வருஷத்தில் நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிக்க போகிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். இனிமே நீங்க இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீங்கள் முதலாவது அந்த இடத்துல பிழைப்பீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பிழைத்திருப்பீங்க. 2026வது வருஷத்துல உங்க ஜீவனை தொடர்றதுக்கு சத்துருவுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. 2026வது வருஷத்துல நீங்க பிழைப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க பிழைப்பீர்கள்னா என்ன அர்த்தம்?
உங்க ஜீவனை தொடுறதுக்கு சத்துருவுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. ஆமென். சங்கார தூதன் உங்க எல்லைகளில் நுழையிறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுவீங்க, நீங்க பிழைத்திருப்பீர்கள். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு பல குடும்பத்தில் அவ்வளோதான், என் வாழ்க்கை இந்த 2026 நான் பார்க்காமே போயிடுவணும், 2025 என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, பல நாட்களே ஒருவேளை நீங்கள் கடந்திருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் கடந்திருக்கலாம். கர்த்தருடைய கிருபை இன்ன வரைக்கும் தாங்கிட்டு வருது. ஆமென். வரக்கூடிய புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஆமென். எப்பெல்லாம் உங்கள் ஜீவனை குறித்து பயம் வருதோ இந்த வசனத்தை பிடிச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் என் ஜீவனத்தோட சத்துருக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். நான் பிழைத்திருப்பேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் பிழைத்திருப்பேன். கர்த்தருடைய சித்தம் என்னில் பரிபூர்ணமாக நிறைவேற வரைக்கும் நான் பிழைத்திருப்பேன். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கிறது மாத்திரம் இல்லை, உயிரோடு இருந்து கஷ்டத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் அனுபவிக்கிறதற்கா ஆண்டவர் இந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து பெருகுவீர்கள். ஆமென். எந்தெந்த இடத்துல ஒருவேளை இந்த 2025 வருஷத்தில் பெருக்கம் இல்லாமல் இருந்ததோ, ஒருவேளை சந்ததியின் பெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் பெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ வருகிற வருமானம் வந்துட்டே இருக்குது, எங்கள் தேவைக்கு அது ஓடிட்டே இருக்குது, ஆனால் ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியல. எங்கள் வேலைகளில், இல்லை எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களில், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு பெருக்கத்தை நாங்கள் பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை பார்க்க முடியல. ஏன் ஆவிக்குரிய காரியங்களில் கூட நாங்கள் போகிறோம், ஜெபிக்கிறோம், வரோம், போகிறோம், பைபிள் படிக்கிறோம், இப்படியே தான் இருக்குது. ஒரு பெருக்கத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் ஒரு மலட்டு தன்மையோட ஆவிக்குரிய பிரகாரமா உலக பிரகாரமா பொருளாதாரத்தில் இருந்தீங்களோ, கர்த்தர் நீங்க வருகிற வருஷத்துல பிழைத்து பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லி கேட்டாதான் எப்படி இருக்கும்? அது உங்க மேல வந்து பலிக்கும், இல்லை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பலிக்கும். ஆமேன். நீங்கள் பிழைத்து பெருகுவீர்கள். ஆமேன். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பிழைத்து பெருகுவீங்க. 2026 வருஷம் உங்களுக்கு பெருக்கத்தின் வருஷமா இருக்கும். சந்ததிகளின் பெருக்கம் உண்டாகும், நம்முடைய சபையில் ஆத்துமாக்களின் பெருக்கம் உண்டாகும், பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகும், ஆவிக்குரிய காரியங்களில் நன்மைகளில் பெருக்கம் உண்டாகும். ஆமென். நீங்கள் பிழைத்து பெருகுவீர்கள். 3வது அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பீர்கள். நிறைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பிரவேசிக்காமே இருக்குது, வெளியிலே அந்த கதவுகள் பூட்டப்பட்டதாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவேன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டார். சில பேருக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு பேசிட்டார் ஆண்டவர், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் பிரவேசிக்கலை. பொருளாதாரத்தில் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றிடுவேன்னு ஆண்டவர் பேசிட்டார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலை. நிறைய காரியங்களை வேலை சனத்தில் புதிய ஒரு உயர்வை தருவேன்னு ஆண்டவர் பேசிட்டார், ஆனால் நீங்கள் பிரவேசிக்கலை. கர்த்தர் நீங்கள் எந்தெந்த இடங்களில் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த நன்மைகளில் பிரவேசிக்காமல் இருக்கிறீர்களோ, வருகிற வருஷத்தில் நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமா? கர்த்தர் உங்களை பிரவேசிக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஆமேன். ஸோ முதலாவது பிழைத்திருப்பீங்க, 2வது பெருகுவீங்க, 3வது பிரவேசிப்பீங்க. நம்முடைய ஊழியமும் புதிய புதிய எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்க போகிறது. ஆமேன். நம்முடைய சபையை கர்த்தர் புதிய புதிய எல்லைகளுக்குள்ளே கொண்டு செல்ல போகிறார். ஒரு ஆமேன். நம்முடைய சபையை கர்த்தர் எல்லைகளுக்குள்ளே கொண்டு போகும்போது நம்மையும் தான் கொண்டு போவார். ஆமேன். சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, அது இந்த சபைக்கு வந்து ஒரு நாள் அட்டன் பண்ணுற ஒரு விசுவாசிக்கும் அந்த ஆசீர்வாதம் பொருந்தும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இவன் கடைசி நேரத்தில் தானே வந்தான், 1 மணி நேரம் தானே வேலை செஞ்சான், நாங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சோமேன்னு சொன்ன எஜமானுக்கு அந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமான் என்ன பதில் சொன்னார்? என் பணத்தை என் இஷ்டப்படி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் கொடுப்பேன். ஸோ இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், இந்த ஊழியத்தில் வந்து இணைகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது பலிக்கும். ஆமேன். அது அவனுடைய ஒவ்வொருடைய சிரசின் மேலும் வந்து அமரும். யார் யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். கடைசி அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அனுக்கிரகம் பண்ண போறார். சுதந்தரிக்கிறதுனா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பணம், நான் ஒரு 50,000 ரூபாய் தேவையோடு இருக்கிறீங்க, ஒரு மனிதர் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாரு, அப்போ அதற்கான வாசல் திறந்துருச்சு, தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் உங்கள் கையில் வந்து கொடுத்தா தான் உண்டு, அப்படி தானே? கொடுக்குற வரைக்கும் அது
அதை சுதந்திரிக்கிறது எப்போ? நம்ம கைகளில் அதை பெற்று நம்ம பயன்பாட்டுக்கு அது வரும்போது தான். நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வரலை. நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இப்படி இந்த வழியாக வந்துடும், இந்த வழியாக வந்துடும், இப்படி நடந்துடும், இன்னைக்கு நடந்துடும், இந்த மாதம் நடந்துடும், ஆடி போயிருச்சுன்னா ஆவணியில் நடந்துடும், தை பிறந்தா சரியா, இப்படி இருக்குதுல்ல. கர்த்தர் இப்படி எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளை வருகிற வருஷத்தில் சுதந்திரிக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிப்பீர்கள். ஆமேன். நீங்கள் வருகிற வருஷத்தில் ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? வனாந்தரம் போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்த பாதைகள் இந்த 7வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை நான் பசினால் வருந்த விட போகிறது இல்லை. நீங்கள் புசித்து திருப்தியாக இருப்பீங்க. நீங்கள் வீடுகளை கட்டுவீங்க. வார்கோதுமை செடிகள் முளைக்கும். தேவதார் விருட்சங்கள் உண்டாகும். தாழ்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு குறைவு இருக்காது. உன்னுடைய கல்லுகள்லாம் இரும்பா மாறும். செம்பு அதெல்லாம் வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசமாக இதை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு, இதெல்லாம் உனக்கு நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் உன் சபையின் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன். வருகிற வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை நான் இந்த சபைக்கும் சபையை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் கட்டளையிட போகிறேன். அதற்கு முன்பதாக என் ஜனங்களை ஜாக்கிரதையாக என்னை பின்பற்ற சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஆமேன். ஆண்டவர் ஏன் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறாருன்னா, இதெல்லாம் செஞ்சிடாத இது ஆபத்து, அப்படி ஆண்டவர் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லலை. நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் நீ இதுவரைக்கும் எதிர்பார்த்தது அல்ல. நீங்கள் உங்கள் சிந்தையால் அதை யோசித்து வைக்கலை. இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஒருவேளை அது கனவாக கூட வைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்கள்னால உங்களை இந்த வருகிற வருஷத்தில் உங்கள் குடும்பங்களை நிரப்ப போகிறார், உங்கள் சபையை நிரப்ப போகிறார். அதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி ஆசீர்வாதமா இருக்கும்போது என்னை மறக்காத படிக்கு நீ கேர்ஃபுல்லா இரு. ஆமென். 3 காரியங்கள் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஜெபித்து ஆண்டோடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரித்து என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 2026 நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை ஒரு பேப்பரில் என்ன பண்ணுங்க, எழுதி உங்கள் பைபிளில் வைங்க. ஆண்டவரே 2026 என் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், என் ஊழியத்தில் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என் பொருளாதாரம் எப்படி இருக்கணும். ஆமேன். சத்துரு எழுதின நிறைய டெஸ்டினி, சத்துரு எழுதின நிறைய தீர்ப்புகளின்படி இந்த 2025 வருஷத்தை அநேக பேர் கழித்து முடிச்சிட்டீங்க. ஏதோ நான் செஞ்ச பாவமோ தெரியல, என்னைக்கு யார் செஞ்ச பாவமோ, யார் வச்ச செய்வினையோ, யார் வச்ச மாந்திரிகமோ என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னு புலம்பி தீர்த்தது 2025 என்ன பண்ணிடணும், விட்டுட்டு இன்றைக்கு நீங்கள் தேவ சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே 2026 இந்த நன்மைகளை நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், எனக்கு நீங்கள் இன்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அவ்வளோத்தையும் எழுதி வைத்து அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்க. 2026 அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஒரு ஆமேன். ஆமேன். கர்த்தர் வருகிற வருஷத்துக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாக ஆண்டவர் பேசிட்டாரு, பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆமேன். அதை உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு முன்பதாக கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார். இதே அதிகாரத்தில் இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்பர் 1 எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். உபாகமம் 8:14. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். ஆமேன். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, நம்பர் 1, உன் இருதயம் என்ன அடையக்கூடாதான்? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உங்களுக்கு தான். நான் ஒருவேளை சரியில்லாமல் ஆயிட்டேன், நான் இந்த காரியத்தில் குறைவுபட்டுட்டேன், இந்த ஆசீர்வாதம்லாம் என் கை தவறி போயிருச்சு, இல்லை இதை நான் இழந்துட்டேன்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கென்று கர்த்தர் பேசின வார்த்தைகள் அது உங்களுக்கு தான். உங்களுக்குன்னு கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தான் சுதந்திரிக்க போகிறீர்கள். அதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்க போற ஆசீர்வாதத்தின் மிகுதியை நீ சந்திக்கிறதுக்கு முன்பதாக நீ 3 காரியங்களை சரியாயிரணும். நம்பர் 1, மேட்டிமை அடையாது இரு. மேட்டிமைனா என்னது? பெருமை, கர்வம், அந்த மாதிரி ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பெருமைப்படுறது இல்லைன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறதுனால பணத்தை வச்சோ பதவி வச்சோ அழகை வச்சோ அந்த மாதிரி பெருமைப்படுறது இல்லை. ஆனால் நம்ம
ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்காத, பைபிளை திறந்து வாசிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத விசுவாசிகள் இருக்கிறோமா இல்லையா? ஜெபம் இன்மை எதை குறிக்குது தெரியுமா? ஒரு மனுஷன் ஜெபிக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே உங்க ஹெல்ப்லாம் போதும், என்னால முடியும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு அர்த்தம் தான் என்னது? சில பேருக்கு பக்குன்னு இருக்கா? அதுதான் அர்த்தம். ஒரு மனிதன் எதற்காக ஜெபிக்கிறான்? ஆண்டவரே என்னால் முடியாது, உங்கள் பலன் இல்லாமல் என்னால் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான். அதை தான் அவன் ஜெபத்தில் வெளிப்படுறான். ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற மனிதன் தான் முழங்காலில் தேவ கிருபைக்காக காத்திருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் முழங்காலில் தேவ கிருபைக்காக காத்திருக்கலன்னா என்ன அர்த்தம்? நானே என் காரியத்தை பார்த்துக்குவேன், அதுக்கான திறமை யார்கிட்ட இருக்கு, அதுக்கான பணம் யார்கிட்ட இருக்கு, அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவன் தான் என்ன பண்ண மாட்டான்? ஜெபிக்க மாட்டான். இன்னைக்கு மேட்டிமையா நம்ம இருக்கிறதுல ஐயோ பெருமையான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வரும்போதே ஐயோ வேண்டாம், ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நம்ம ஏன் பெருமையா நினைச்சிட்டு அவங்க பாடு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம துணிகரமாய் ஜெபிக்காம இருக்கிறோம், துணிகரமா பைபிள் படிக்காம இருக்கிறோம். அது எதை அடையாளப்படுத்துது? ஆண்டவர் உதவி இல்லாமலும் என்னால் வாழ முடியும். இன்னைக்கு உலக பிரகாரமான இருக்கிற மனிதர்கள் சில வேளைகள் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால பரலோகத்துக்கு போக முடியுமா? ரொம்ப சன்மார்க்கர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிக்க மட்டும் படலை, ஆண்டவர் மட்டும் நம்ப மாட்டேங்காங்க. அவர்களால் பரலோகம் போக முடியுமா? முடியாதா? முடியாது. இயேசு ஒருத்தர் தான் வழி. அப்போ நம்ம ஜெபிக்காம பைபிள் படிக்காம சர்ச்சுக்குள்ளே வந்தால் மட்டும் பரலோகம் போக முடியுமா? தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யார் வேணாலும் ஆசீர்வதிக்கப்படலாம். அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள தேவ கிருபை வேண்டும். ஆமென். வீடை நீங்கள் கட்டிடலாம், அதில் குடியிருக்க தேவ கிருபை வேண்டும். ஆமென். கல்யாணம் பண்ணிடலாம், அந்த கல்யாணம் லைஃப் டைமுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவ கிருபை வேண்டும். ஆமென். பிள்ளைகளை பெற்றலாம், அவர்களை பக்தியுள்ள சந்ததிகளாய் உருவாக்க தேவ கிருபை வேணும். ஆமென். உங்களுக்கும் நமக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் ஜெபிப்பீங்க, நீங்கள் பைபிள் படிப்பீங்க, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களை விட நல்லவர்களாக இருந்தாலும், உங்களை விட நீதிமான்களாக இருந்தாலும் அவர்களால் ஏன் பரலோகம் போக முடியல? ஏன்னா வேதத்தை அவங்க அறியலை, தேவனுடைய பாதத்தில் தேவ கிருபையை சார்ந்து இல்லை, அவங்க சொந்த பலனை சார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பிள்ளைங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம சொந்த முயற்சியில் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 23 மணி நேரம் கூட வேலை ஸ்தலத்திற்காக உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கு. 1 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்தில் முழங்கால் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை? 1 மணி நேரமா? 1 மணி நேரம் எப்படி? தேவன் இயேசு பேதுரு அந்த மாதிரி அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு கடைசி கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 1 மணி நேரமாவது, ஜஸ்ட் ஒரு மணி நேரம் இந்த ஒரு விஷயமாவது செஞ்சுருங்க. எந்த டைமில்? அவர் அதுக்கப்புறம் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரண உபாதைகள் வழியாக நடக்க போகிறாரு. அந்த டைமில் ஆண்டவர் கேட்குற ஜஸ்ட் 1 மணி நேரமாவது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாசத்திலேயே சில பேர் 1 மணி நேரம் என்ன பண்ணுறதில்ல, ஜெபிக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வர்ற டைமை நீங்கள் அதில் ஆட் பண்ணக்கூடாது. சில பேர் 4 சர்வீஸ் 11 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க, 3 மணி நேரம் அப்படி ஆட் பண்ணக்கூடாது. தனியாக நீங்கள் தேவனை சந்திக்கிற நேரம் தான் என்னது? ஜெப நேரம். நான் தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறேன், தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம வாயின் வார்த்தைகள் இல்லை. தேவனை தான் நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன், தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறவன் அதிகமாக ஜெபத்தில் காத்திருப்பான். ஆமென். யார் அதிகமாக ஜெபத்தில் காத்திருக்கிறாங்களோ அவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என் தேவனால் மாத்திரம்தான் நான் உயிர் வாழுகிறேங்கிறத எது ரிஃப்ளெக்ட் பண்ணுது? அதிகமான ஜெப நேரம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெப நேரம் எந்த அளவிற்கு குறைவுள்ளதா இருக்குது. 5 நிமிஷம் ஜெபம், கேலண்டரை பார்த்து வசனம், வாட்ஸ்அப்பில் வசன தியானங்கள், இதில் தானே நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிழைத்து பெருகி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேசத்தில் நிலைத்திருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய பாதத்தில் தங்கி இருக்கணும். ஆமென். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே வந்துட்டோம், புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என் மனசில் ஒருவேளை நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம், நான் ஆண்டவரை தான் சார்ந்திருக்கிறேன். வேலையில் ஏதோ ஒரு காரியம் வரும்போதும், ஒரு தலைமை அதிகாரி ஏதாவது ஒரு காரியம் சொல்லும் போதும் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு மெடிக்கல் காரியத்திற்காக போகும்போது ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம அப்போ ஜெபிக்கிறோம்.
தனியாக வந்து அந்த காரியத்தில் நன்மை நடந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இரவு படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி, ஏசப்பா இந்த நாள் முழுக்க என்ன நடத்துனீங்களப்பான்னு ஒரு 15 நிமிஷம் ஆண்டவருக்கு மனசார எத்தனை நாட்கள் நம்ம நன்றி செலுத்தியிருப்போம். ஒரு பிரச்சனைகள் ஊடா நடக்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பான்னு இருக்கிற எல்லா அவருடைய நாமங்களை சொல்லி அந்த நேரத்தில் ஜெபிக்க சொல்லி, ஊழியர்களிடத்துல ஜெபிக்க சொல்லி, யார் யார் நல்லா ஜெபிப்பாங்களோ ஃபேமிலியில் அவர்களுக்கெல்லாம் சொல்லி ஜெபிக்க சொல்கிறோமே. நன்மை செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு என்னைக்காவது மனசார ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்கு உட்காந்து நன்றி செலுத்திட்டு அப்புறம் படுக்கைக்கு சென்றிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அதிகமாக உங்கள் கிருபையை சார்ந்து கொள்ள என்னை ஜெப ஆவியினால் நிரப்புங்க. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது அவருக்கு ஒரு பெரிய மலை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்கு அவர் பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் ஜெபத்தை சீர்படுத்திட்டீங்கன்னா ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேலே வந்து உட்கார்ந்தே ஆகணும். அது அதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் வார்த்தைகளை சொல்லிட்டார். அவர் உங்களுக்கு நன்மைகளை அவர் உங்கள் தலை மேலே விதைச்சிட்டார். நீங்கள் அதை அறுவடை பண்ணணும்னா அது ஜெப நேரத்தில் தான் உட்காந்து அறுவடை பண்ண முடியும். நீங்கள் ஜெபத்தில் அது முழங்காலில் தான் அறுவடை பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சிரசின் மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது, நிறைய பேர் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் இருக்குது, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் இருக்குது, உங்கள் மேலே கர்த்தருடைய தரிசனம் இருக்குது. ஆனால் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. காரணம் என்ன? நீங்கள் இன்னும் ஜெப அறையில் போய் உங்கள் முழங்கால்களை முடக்கலை. நீங்கள் உங்கள் முழங்கால்களை முடக்கி பாருங்க, அங்கே அந்த ஆசீர்வாதங்கள் ஆக்டிவேட் ஆயிரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் உங்கள் தலை மேலே தாங்க நிற்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க சீக்கிரம். நல்லா ஷேக் பண்ணி சொல்லுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க, எவ்வளோ நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும்? 4 மணி நேரமா? அந்த காலத்துலலாம் 3 நாள்லாம் சொல்லுவாங்க. சரி 4 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரத்தில் ஆக்டிவேட். 12 மணி நேரம் ஆகுது, அந்த சிம் போட்டால் ஃபோன் வரல போகலை, என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போவீங்க. 2 நாள் ஆகுது வரலை, அந்த கடைக்காரர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? அந்த சிம் அவன் மூஞ்சிலே தூக்கி போட்டு 4 வார்த்தை பேசிட்டு நறுக்குன்னு கேட்குறோமா இல்லையா? உங்கள் தலைகளின் மேலே ஆக்டிவேட் பண்ணப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்குது. ஆவிக்குரிய கண்ணில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்காததுனால அது உங்கள் தலை மேலேயே நின்றுட்டு இருக்கு. சில ஆசீர்வாதங்கள் தூசி படிந்து நின்று கொண்டு இருக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? பல வருஷமாச்சு. பல வருஷமாக ஆண்டவரும் என் மக எப்போ ஜெபிப்பா, இதை திறந்து அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கலான்னு அவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? சரி நீ என்னைக்கு முழங்கால் போடுறிய பார்க்கலாம். உங்களை முழங்கால் போட வைப்பதற்காக எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. இந்த இடத்துல இங்கே ஒரு லாக்கு, அங்கே ஒரு லாக்கு, அங்கே ஒரு புஷ், இங்கே ஒரு 4 வார்த்தைகள், இங்கே ஒரு கடினமான எல்லா வனாந்தரத்தையும் அனுபவிச்சாலும் தில்லா ஜெபிக்க மட்டும் மாட்டேன்னு இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் என்ன பண்ணுறோம்? நீ என்ன வேணா பண்ணுங்க ஏசப்பா, என்ன மட்டும் பண்ண மாட்டேன், ஜெபம் மட்டும் அது எனக்கு வராது, அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். இல்லை, உங்கள் தலையின் மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, ஏன் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்குனாலுமே அதுக்கு சோர்ஸ் என்னது? அதுக்கு ப்ராசஸ் நடக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்தால்தான் உங்கள் மேலே சில பேர் சொல்லிடுவாங்க சில நன்மையான வார்த்தைகள், நீ நல்லா இருப்ப 100 வருஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது உங்கள் மேலே பலிக்கணும்னா நீங்கள் அதை ஜெபத்தின் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஜெபத்தின் மூலமாக தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இன்றைக்கி தேவஜனமே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஜெப அறைகளில் போய் உங்கள் முழங்கால்களை முடக்கிட்டீங்கன்னா, நிறைய ப்ரேயர்ஸ் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களே, இதற்கான பதில்கள் என்றைக்கும் உங்கள் தலை மேலே என்ன பண்ணிருச்சு? அமர்ந்துருச்சு. நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மேலே தான் இருக்குது. அதை கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு திறக்க விரும்புகிறாரு. ஆனால் உங்களை தான் எங்கே காணும்? ஜெபிக்கிறதுக்கு காணும். சங்கிலி தொடர் ஜெபம் காணும், பெண்கள் ஜெபம் காணும். ஜெபம்னு வச்சாலே என்ன பண்ணும்? ஆனால் சண்டே சர்வீஸில் மட்டும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் ஜெபத்தினால சாதிக்க முடியாத ஒரு விஷயமும் இல்லை. ஆமேன். உங்கள் ஜெபத்தினால ஆகாது, நடக்காது, முடியாதுங்கிற எந்த ஒரு விஷயமும் கர்த்தர் உங்களுக்கு விலக்கி வைக்கலை. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஜெப வீரர்களாகிய நீங்கள் ஜெப அறைக்கு போய் தனியாக ஆண்டவர் பாதத்தில் உங்களை உடைத்து ஊற்றி எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ மாதம் ஆச்சு? இந்த வருஷத்தின் ஓவரால் வியூ எடுத்து பாருங்கள், ஒரு ரிவ்யூ எடுத்து பாருங்கள். இந்த வருஷத்தில் 365 நாட்கள்னு வச்சுக்கோமே, இன்னும் இருக்கிற 2-3 நாளையும் சேர்த்து எத்தனை மணி நேரம் இருந்திருக்கும் மொத்தம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரம்
ஓவராலாக இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை நாட்கள் ஜெபிச்சிருப்பீங்க? நீங்கள் ஜெபித்த நாட்கள் அதிகமாக இருக்குமா, ஜெபிக்காத நாட்கள் அதிகமாக இருக்குமா? இன்றைக்கி நம்ம சுய பலத்தை நான் சார்ந்து இருக்கல, தேவ கிருபை தான் சார்ந்து நிற்கிறேன். நம்ம மனசுல இருந்து சொல்கிறோம், வாயை திறந்து சொல்கிறோம். தேவ கிருபையை யார் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப நேரம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஜெப நேரம் குறைவுபடுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் அதிகமாக யாரை சார்ந்து இருக்கிறான்? அவன் மாம்சத்தை சார்ந்து இருக்கிறான், அவன் பேக்ரவுண்டை சார்ந்து நிற்கிறான், அவன் சில காரியங்களை உலக பிரகாரமாக சார்ந்து நிற்கிறான். யார் தேவ கிருபையை சார்ந்து நிற்கிறார்களோ அவர்கள் நேரம் பார்க்காம ஜெபிப்பாங்க, உபவாசித்து ஜெபிப்பாங்க, தங்களுடைய பிள்ளைகளோடு ஜெபிப்பாங்க, குடும்பத்தோடு ஜெபிப்பாங்க, சபையோடு ஜெபிப்பாங்க. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அவர்களை ஜெப நேரத்தில் ஜெப இடத்துல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கர்த்தர் வருகிற வருஷத்தில் நம்முடைய சபையை அப்படிப்பட்ட ஜெப ஆவியினால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். நம்பர் 1, மேட்டிமையாக இருக்கிறதுனா ரொம்ப பெருமையாக, நான் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, அது ஒரு மேட்டிமை. நம்ம அதெல்லாம் வின் பண்ணி வந்துட்டோம், வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஜெபம் இன்மை நம்முடைய மேட்டிமையை குறிக்குது. பைபிள் படிக்காமல் இருக்கிறது எதை குறிக்குது? எனக்கு எல்லாம் தெரியும், ரூல்ஸா ரெகுலேஷன்ஸா எனக்கு தெரியாததா? ஸோ 2வது எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை போதுமா மறவாத படிக்கும். நம்பர் 1, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டதுக்கு பிற்பாடு மேட்டிமையாக இருக்கக்கூடாது. 2வது, உங்கள் தேவனை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். நான் எப்படிங்க மறப்பேன்? நான் டெய்லியும் 24 மணி நேரம் அவரை தானே நினச்சிட்டு இருக்கிறேன், தேவனை தானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நினச்சிட்டு இருக்கிறேன். 16வது வசனத்தை வாசிச்சோன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காத. அப்படின்னா இந்த வார்த்தை இதை இப்படியும் சொல்லலாம், நிர்விசாரமாக இருக்காது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், என் வாழ்க்கை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, ஏதோ இதை சாப்பிட்டா அதனால உடம்பு சரியில்லை, இந்த காரியமாக இது எப்படி இல்லை, அப்படி நிர்விசாரமாக இருக்கிறதற்கு கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் நம்ம இல்லை. கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான குலைச்சலா, இந்த நபர் தானே இப்படி பேசினார், இதனால தானே இந்த பிரச்சனை வந்ததுன்னு அந்த மனிதரை பின் பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பலவீனம் வருதா, திடீர்னு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு வருதா, உங்கள் கண்களை திறந்து, உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து, இந்த போராட்டங்கள் என் குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு வருகிறதற்கு என்ன காரணம்னு ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குதுங்கிறத உங்கள் கண்களை திறந்து என்ன பண்ணுங்க, பாருங்க. இதற்கு பின்பாக, இந்த மனிதனுடைய வார்த்தைக்கு பின்பாக இருந்து கிரியை செய்ய சத்துருடைய திட்டம் என்னன்னு என்ன பண்ணுங்க, பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற பிசாசு அதனுடைய திட்டம் என்னங்கிறத கண்களை திறந்து பாருங்க. ஏதோ வந்துருச்சு, நம்ம மற்ற புறஜாதிகளை போல, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களை போல ஏதோ வந்துருச்சு, 500 ரூபாய் செலவாயிட்டான், டாக்டர்கிட்ட போனோமா வந்தோமா, அப்படி விடாதீங்க. ஒரு பிரச்சனை உங்க வீட்டு நிலைக்காலை தாண்டி, உங்க வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வருதுனாலே அதற்கு பின்பாக என்ன இருக்குங்கிறத ஆவிக்குரியவர்கள் கண்களை திறந்து பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமீன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு நிர்விசாரம், ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் செய்த நன்மைகளையும் நினைச்சு நன்றியோடு இருக்கிறது இல்லை, ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த காரியங்களையும் குறித்து ஆண்டவருக்கு துதி செலுத்துறதுக்கு நம்முடைய மனசு ஒரு பரிபூர்ணமாக இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் கூட அதற்கு மருத்துவமனைக்கு போய் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு தான் பின்பாக ஓடுறமே தவிர, அதற்கு பின்பாக சத்ரு என்ன பிளான் பண்ணிட்டு நிற்கிறான்ங்கிறத நம்ம துளி கூட என்ன பண்ணுறது இல்லை, யோசிச்சு பார்க்கறது இல்லை. இந்த பலவீனம், இந்த இழப்பு, இந்த காரியம் வர்றதற்கு என்ன காரணம், எந்த இடத்துல சத்ருவுக்கு நாங்கள் இடம் விட்டோம், எந்த இடத்துல சத்ரு அதை டூலை யூஸ் பண்ணி உள்ள வரான், அதை நீங்கள் சீல் பண்ணாத வரைக்கும், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும், சத்ரு வருகிற வழியை நீங்கள் அடைக்காத வரைக்கும் மறுபடி வேற விதத்தில் அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். நான் ஒருவேளை இன்னைக்கு சமாதானம் குலைச்சலா வரலாம், அடுத்த நாள் வியாதியா வரலாம், அடுத்த நாள் பொருளாதார இழப்பா வரலாம். அந்த சத்துருவின் வழியை நீங்கள் முழுசா பிளாக் பண்ற வரைக்கும், அந்த சத்துருவை, அந்த துஷ்டனை முழுவதுமாக அழித்து போடுற வரைக்கும் ஒன்று மாற்றி அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், கொடுத்துட்டே தான் இருக்கும். அப்போ எதை மறக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைங்க? தேவனை மறக்கக்கூடாது. 2வது, அந்த பிரச்சனையா, ஒரு காரியமா, ஒரு இழப்பா, என்ன காரியமா இருக்கட்டும், ஒரு 10 ரூபா இன்னைக்கு தொலைஞ்சு போகுது, ஒரு 10 ரூபா உங்கள் பர்ஸில் இருந்து காணாமல் போகுது,
அதுக்கு பின்பாக என்ன இருக்குது? என் பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு பிசாசு வரும்போது பெரிய டிசாஸ்டரோடு வர்றதில்லை, பெரிய இழப்புகளோடு வர்றதில்லை. முதல்ல சின்ன சின்ன காரியங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே அனுமதித்து பார்ப்பான். அதை நீங்கள் கண்டுக்கிடாமல் விட தான் அந்த பிரச்சனைகளை ஓகே இவங்க எதை பண்ணாலும் யார்கிட்ட சப்போர்ட்டுக்கு போகிறதில்ல, தேவனிடத்துல சப்போர்ட்டுக்கும் போகிறதில்ல, இவர்களும் அதற்காக நின்று பரிந்து பேசி ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்போ சத்துரு பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுறான்? சாதாரணமாக அனுப்பி விடுகிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ளணும், சத்துருவினால அவனுடைய பாதிப்புகள்னால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விடுதலைக்காக நிற்கிறது. கர்த்தரை அறியாத பிள்ளைங்க அப்படி நிற்கலாம், ஆனால் ஜெபிக்கிற நீங்கள் அப்படி நிற்கக்கூடாது. ஆமென். ஜெபிக்கிறதை பற்றி, வேதத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் சத்ருவினுடைய பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களா, விக்டிம்ஸா நிற்கக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். அரை மணி நேரம்னு சொன்னீங்களே, அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஆமென். ஸோ மறக்காதீங்க, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஏன் மறக்க மாட்டோம்? இப்போ கேபியை நான் ஒரு ட்ரெயின் ட்ராவலில் கூட்டு போகிறேன். பல க்ரௌடு இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், எல்லா காரியங்களும் நான் போய் டிக்கெட் எடுக்கிறேன், மேலே ஏறுறேன், என்னோடய சீட்டை பார்த்து உட்காறேன், நான் ரெஸ்ட் ரூம்ஸ் போகிறேன், எல்லா காரியங்கள் செஞ்சாலும் என் கவனம் யார் மேலே இருக்கும்? இன்கேஸ் நான் மட்டும் தனியாக கூட்டு போகிறேன்னா கூடுதல் கவனம் அவன் மேலே இருக்குமா இருக்காதா? இதே போல் உங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை உருவாக்கின தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்கிற கவனம் நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறோம். நம்மளுக்கு நன்மை நடக்கும்போது சில பேர் ஆண்டவரை மறந்துடுறோம், சில பேர் உங்களுக்கு தீமை நடக்கும்போது ஆண்டவரை மறந்துடுறீங்க. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. இல்லை, அவர் உங்களுக்கு தீமை செய்யணும்னு அவர் சிந்தையில் கூட அவர் நினைக்கிறது இல்லை. ஒரு ஆமென். இப்போ தேவனை மறக்காதீங்க. மூணாவது மிக முக்கியமான காரியம், 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அவைகள் உங்கள் சிரசின் மேலிருந்து நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. 26வது வருஷம் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசுக்கு மேலேயே நிற்க போறது இல்லை, நீங்கள் அதை சுதந்திரிக்க போகிறீர்கள். இந்த சபை அதை சுதந்திரிக்க போகிறது. அதனால தான் கர்த்தர் தெளிவாக சொல்றாரு, நீ இப்போ இதை ஸ்டடி பண்ணிட்டேன்னா உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நீ இதில் நிலைச்சிருப்ப, மேட்டிமையாக இருக்க மாட்டேன். இப்போவே நீ இதை ஸ்டடி பண்ணலன்னா பேக்கெட்டில் நிறைய கோடியாக பணம் வரும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரா, ஹூ இஸ் தட் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? போயிடும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ இந்த காலத்திலேயே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக இந்த 3 காரியங்களை உன்னை ஸ்திரப்படுத்திட்டேன்னா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உன் மேலே என் கிருபையை ஊற்ற போகிறேன். ஆமென். தேவன் அந்த வசனம் முடியுது, நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. எப்போ கீழ்ப்படிய முடியும்? எப்படி கீழ்ப்படிய முடியும்? முதல்ல சத்தம் என்னன்னு கேட்டாதான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியும். ரெண்டாவது, அது யாருடைய சத்தங்கிறதை அதை பிரித்து பார்க்கிற அனுபவம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்காத அநேகம் பேர் இருக்கிறோம். ஏன் கேட்க முடியல? வேதத்தை படிக்கிறது இல்லை. வேதத்தை படித்தாதான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்கிறதே அநேகம் பேருக்கு என்ன பண்ணுறது இல்லை, தெரியறதில்லை. அதனால தான் தேவனுடைய சத்தத்துக்கு நம்மளால் கீழ்ப்படிய முடியல. ஸோ 3 காரியங்கள். நம்பர் 1, மேட்டிமையாக இராதிருங்கள். உங்கள் ஜெபத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முடியாமல் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்களாம் தேவையில்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா நினச்சிக்கோங்க. அதுதான் அர்த்தம். நான் இன்னைக்கு 7 to 8 என்னுடைய ஜெப நேரம், நான் ஜெபிக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே இன்னைக்கு கதையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நாளைக்கு எனக்கு தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன், அப்போ நீங்கள் வாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். உங்கள் ஜெப நேரத்தில் சின்சியராக இருங்க. ரெண்டாவது, மறக்காதீங்க, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளையும் நிர்விசாரமாக இருக்காதீங்க. மறவாமல் தேவனை நம்பி இருங்க. மூணாவது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. இந்த 3 அனுபவங்கள், இந்த 3 காரியங்களை நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களில் நிலைத்திருந்து அதை அனுபவிப்பீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்திரிப்பீர்கள்.